எக்ஸசைஸ் 2.1ல 8th sum. 8th sumல என்ன சொல்லியிருக்காங்க? D is the highest common factor. D is the highest common factor of 32 and 60. Find x and y satisfying D is equal to 32x plus 60y. இந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க Dக்கு. அப்போது எக்ஸையும் ஒய்யையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கொடுக்கல, 32க்கும் 62. ஸோ 32க்கும் 60க்கும் நம்ம ஈக்குவலேட்ஸ் லெம்மா போட்டாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவலேட்ஸ் லெம்மா படி 60, 32 1 times பேலன்ஸ் 28. 32, 28 1 time balance 4. Next 28, 4 7 times balance 0. So remainder 0. So the highest common factor is D is equal to 4. இப்போ நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டாகவும் செகண்டாகவும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நமக்கு D is equal to 4 எப்போ கிடைக்கும்? நமக்கு இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில். ஸோ ஃப்ரம் 2லேருந்து 4 வந்து எப்படி எழுதலாம்? 32 மைனஸ் 28ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த 28 எப்போ கிடைக்குது? அதுக்கு முந்தின ஸ்டெப் 28 இங்கே கிடைக்கும். அப்போ 28 எப்படி கிடைக்கும்? 60 மைனஸ் 32வாக இருக்கும்போது. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 32. இந்த 28க்கு என்ன எழுதுகிறோம்? ஃப்ரம் 1லேருந்து 60 மைனஸ் 32ன்னு எழுதுகிறோம். ஸோ 60 மைனஸ் 32னா 28 தான். ஓகே, இப்போ இந்த சைனை மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே 32 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் 32 இன்ட்டு 2 ப்ளஸ் ஏன் அப்படி கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சம்மில் என்ன இருக்குது? 32x ப்ளஸ் 60yன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முக்கு நம்ம அந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ 32 இன்ட்டு 2 நடுவில் ப்ளஸ் சைன் வரணும். ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணுறேன்? மைனஸ் ஒன்றா உள்ளே கொண்டு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 32x நமக்கு கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 32x ப்ளஸ் 60y இந்த ஃபார்முக்கு இது வந்துடுச்சு. ஸோ D is equal to 4, x is equal to 2, y is equal to -1. அவ்வளோதான் அந்த சம் முடிஞ்சுது. தேங்க்யூ.